இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்ம உறவுகள் குறித்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம உறவுகளுக்குள்ள ரொம்ப அன்பு இருக்கும், அந்யோன்யம் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அந்த அன்பு குறையும் போது, ஒரு மனக்கசப்பு வரும்போது நமக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிடும். அப்போ சண்டை வரும்போது நம்ம தனிமையாக இருக்கிற மாதிரி நம்ம உணர ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட தனிமையிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரலாம், அதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. 2024 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனிதர் வந்திருக்காரு. அப்போது நம்ம எல்லாம் பாவிகளாகிய மனிதர்களாக இருந்திருக்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு முறிந்து போய் இருக்கிறது. அப்போ அந்த மனிதர் சிலுவையில் அவருடைய உயிரையே கொடுத்து நம்மையும் தேவனையும் இணைத்து இருக்கிறார். ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, இயேசு ஒரு கையில் நம்மையும் பாவியாகிய நம்மையும் மற்றொரு கையில் தேவனையும் சிலுவையில் ஒன்றே இணைத்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது உண்மைதான். இயேசு கிறிஸ்து நம்மையும் தேவனையும் ஒன்றாக இணைத்து இருக்கிறார். உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரிவை அவர் ஒன்றாக்குகிறார், இணைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு எப்படி சிலுவையில் தன்னுடைய உயிரையே கொடுத்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினாரோ, அதே அன்பு நம்முடைய உறவுகளிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு இயேசு விரும்புகிறாரு. அதனால் இயேசு காட்டிய அதே அன்பை நாமும் நம்முடைய உறவுகளுக்கு இடையே காட்ட வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். அதை அவர் ரொம்பவே எதிர்பார்க்கிறாரு. இதைத்தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இப்போது இயேசுவுடைய சிலுவையினுடைய ஞாபகத்தை கொண்டு வர மாதிரி ஒரு ஆராதனை பாடலோட நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். गुनेगार क्यों है उदास
இந்த பாடலை பாடிய கொயருக்கு எங்களுடைய நன்றி. நீங்கள் ஆசீர்வாதமான பாடலை எங்களுக்காக நீங்கள் பாடியிருக்கீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடலை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக உயிர் தியாகம் செய்ததை நினச்சி நம்ம துதிச்சு ஆராதிச்சு பாடும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, அதாவது ஒரு கசப்போ ஒரு சண்டை சச்சரவு வரும்போது நம்ம தனிமையாக இருக்க மாதிரி உணர ஆரம்பிப்போம். இதை பற்றி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க நம்ம ராம்கலி அவங்கள சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை கேட்க இருக்கிறோம். இவங்களுக்கு சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆகிட்டு, ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வந்தபோது இவங்க தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி இவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ராம்கலி அவர்களின் கணவர் அவரையும் அவர் பிள்ளைகளையும் தனியாக விட்டுவிட்டு சென்றபோது அவருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு திருப்பம் வந்தது. அவங்க வரவே இல்லை. அவங்கள எதிர்பார்த்து 10 வருஷம் போயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என் 2 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் சொந்தக்காரங்க கிட்ட உதவி கேட்டேன். அவங்களுக்கு நான் ரொம்ப பாரமாக தெரிஞ்சேன். ரொம்ப கஷ்டமும் வேதனையுமா இருந்துச்சு. ஏன்னா என்னோட செலவை நானே பார்த்துக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் ஒரு நாள் நானாக ஒரு முடிவெடுத்து என் மனம் போன போக்கில் வீட்டை விட்டு நான் வெளியே போயிட்டேன். ஒருவேளை தன் கணவர் திரும்ப வரலாம் என்று மற்றவர்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் ராம்கலி செய்தார். ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை. பிள்ளைங்களை நினச்சி நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். எங்கே போவேன், என்ன செய்வேன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இதற்கிடையில் ராம்கலி ஒரு ஆண்டவருடைய ஊழியரை சந்தித்தார். அப்போ பாஸ்டர் வந்து, நீ ஜெபம் செஞ்சேன்னா உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும்னு சொன்னாங்க. அப்போ நான் உண்மையாகவே ஜெபம் செஞ்சேன். அப்போ என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை நான் உணர்ந்தேன். மேலும் என் கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். எனக்கு நிம்மதியை கொடுத்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ராம்கலி ஜெபத்திலும் விசுவாசத்திலும் வளர ஆரம்பித்தார். நான் பைபிள் வசனத்தை வாசிக்கிறப்ப பைபிள் வசனம் 1 கொரிந்தியர் 1:26-27 மூலமாக தேவன் என் கூட பேசினாரு. உண்மையாகவே இந்த வசனம் எனக்கானது தான். உண்மையாகவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிதாவாகிய தேவனே, நான் ஒரு பாவி தான். என்னை போல ஒரு பாவிக்கிட்ட நீங்கள் அன்பு காட்டினீங்க. உண்மையாகவே நான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றதுக்கு அவர் என்னை தகுதிப்படுத்தினாரு. என் வாழ்க்கையில் நிறைய சோர்வுகளும் விரக்திகளும் இருந்துச்சு. தேவன் என் வாழ்க்கையில் இருந்த சோர்வுகளை எடுத்து போட்டு என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை தந்திருக்காருன்னு உண்மையிலேயே அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் தொடர்ந்து ஜெபம் பண்ண என்னோட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிது. தேவன் ராம்கலியின் ஜெபத்திற்கு பதில் தந்தார். அப்பொழுது பூனோவில் இருந்த தன்னுடைய கணவரை ஒருவர் திருச்சபைக்கு வரும்படி அழைத்தார். அங்கு அவர் வசனத்தில் வளரத் தொடங்கினார். நான் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். என்னோட முழு குடும்பத்தையும் நான் கூட்டிகிட்டு வந்து துணி பிஸ்னஸ் பண்ணலான்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவரோ என் மனசில் நீ ஊழியம் செய்யணுங்கிற எண்ணத்தை உருவாக்கினார். அதனால் ஊழியம் செய்கிறதுக்காக நான் ராஜஸ்தானில் இருக்கிற உதய்பூருங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பைபிள் காலேஜுக்கு படிக்க போனேன். அங்கே 1997 99 வரைக்கும் 2 வருஷம் நான் அந்த பைபிள் காலேஜில் CTH படித்தேன். அங்கே இருந்த எல்லாருமே, நீங்கள் ஊருக்கு போங்க, ஊரில் போய் ஊழியம் செய்யுங்க, ஆண்டவர் உங்கள் கூட இருக்காருன்னு என்னை ஊக்கப்படுத்தி சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் பைபிள் காலேஜ் படித்து முடித்த பிறகு என் ஊருக்கு வந்து என்னோட வீட்டுக்கும் வந்தேன். அங்கே இருந்து ஊழியத்தை ஆரம்பித்தேன். தேவன் என் வாழ்க்கையில் அற்புதமாக செயல்பட்டு என் கணவரை கொண்டு வந்தார். அதோட தேவன் என் கணவருக்கு ஒரு ஊழியத்தை தந்தார். இன்னைக்கு என் கணவரோடு சேர்ந்து நான் ஊழியம் செய்கிறேன். நன்றி ராம்கலி மேடம். உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருந்தது. எப்படி நீங்களும் உங்கள் கணவரும் மறுபடியும் இணைந்தீங்க, தேவன் உங்களுக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறீங்க. அதனால் தேவனுக்கும் நன்றி. நம்முடைய தேவன் உறவுகளை இணைக்கிற தேவன். இப்போது உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். இது விக்டோரியா மகாராணி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அவங்க வாழ்ந்த பகுதியில் ஒரு விதவை இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரையுமே திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப சண்டை போடுறவங்களா, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த விக்டோரியா மகாராணி என்ன பண்ணுவாங்க, மாறு வேடத்தில் நகர்வலம் போகிறது அவங்களுக்கு ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்போ அவங்க மாறு வேடம் போட்டு போகும்போது மக்கள்கிட்ட கேட்குறாங்க, யாருமே போக விரும்பாத ஒரு வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கவும் அழகாக மக்கள் எல்லாரும் ஒரே வீட்டை கையை காமிச்சிருக்காங்க. அங்கே இருக்குது பாருங்க, அந்த வீடு தாங்க.
அந்த அம்மா பெரிய சண்டைக்காரிங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே அவங்க வீட்டுக்கு போக விரும்பவே மாட்டாங்க. அப்படி ஒரு வீடுனா அந்த வீடு தாங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அப்போ இந்த விக்டோரியா மகாராணி அம்மா, அப்போ நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனால் அந்த விதவை பெண்மணி ஒரே எல்லாரை பற்றியும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சண்டை போடுறாங்க, கோவப்படுறாங்க, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, எல்லா கம்ப்ளைண்ட்டும் வரிசையாக சொல்கிறாங்க. விடிய விடிய அவங்க சொல்ல 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 விக்டோரியா மகாராணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கண்ணீரை தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்காங்க. கதை கேட்க 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 அவங்களுக்கு விடிஞ்சே போயிட்டு, இரவு நேரம் முடிந்து விடிந்தே போய்விட்டது. ஆனாலும் அவங்க அதை நிறுத்தவே இல்லை. கண்ணீர்லாம் வருது. இந்த அம்மா தொடச்சி விட்டுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அடுத்த நாள் அரண்மனையிலிருந்து ஆட்கள் இந்த விதவை பெண்மணியை பார்க்க வராங்க. உங்களை விக்டோரியா மகாராணி பார்ப்பதற்காக அழைத்திருக்கிறார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நம்மளை கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அரண்மனைக்குள்ள போகிறாங்க. போய் பார்த்தா அப்போ தான் தெரியுது, நைட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம பேசுனதெல்லாம் கேட்டது மகாராணி அப்படின்னு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்கள மகாராணி கட்டி அணைக்கிறாங்க. அப்போவும் இவங்களுக்கு கண்ணீராக வருது. கண்ணீர்லாம் தொடச்சி விடுறாங்க. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. என் மேலே அன்பு செலுத்த ஒருத்தங்க இருக்காங்க, நான் சொல்கிறத கேட்குறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அன்புக்கு எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. அதனால் நீங்கள் ஜனங்க கிட்ட அன்பு காட்டுங்க. ஒருவேளை உங்கள் உறவுகளுக்கு இடையே ஏதாவது ஒரு சண்டை அதனால் நீங்கள் தனிமையில் அனுபவிக்கீங்க அப்படின்னா நீங்கள் அன்பு காட்ட ஆரம்பிங்க. அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுது, இருந்தாலும் அன்பு காட்ட ஆரம்பிங்க. அன்பு எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை அன்பிற்கு உண்டு. இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதற்கான பைபிள் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 4:8. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இருக்கிறதுலையே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு பைபிளில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? அன்பு காட்டுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாவிகளாகிய நம்மில் தேவன் அன்பாக இருந்தார். அதனால் நாமும் நமக்கு யாராவது தீமை செஞ்சாலும் கூட அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக இருக்கணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறாரு. உங்களுடைய உறவுகளுக்கிடையே ஏதாவது ஒரு மனக்கசப்பு, வெறுப்பு ஏதாவது ஒரு சண்டை அப்படிலாம் நீங்கள் தனிமையில் இருக்கீங்களா? நீங்கள் அன்பு காட்டுங்க. யார் உங்களுக்கு தீமை செய்திருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அவங்க மேலே அன்பு காட்டுங்க. அன்போ சகல பாவங்களையும் மூடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அன்பு உறவை பலப்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்களா? இல்லை, அன்பு அப்படிங்கிற ஒரு சிமெண்ட்டால் நீங்கள் பூசுங்க, அப்படியே உங்களுடைய உறவுகள் உறுதிப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்புக்கு அந்த வல்லமை இருக்கிறது. உங்களுக்கு அப்படி செய்கிறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு மன்னிக்க கற்றுத்தாங்க, என்னை அன்பு செலுத்த எனக்கு கற்றுக் கொடுங்க. என்னால் இவங்களை மன்னிக்கவே முடியலை, அவங்க மேலே என்னால் அன்பு செலுத்தவே முடியலை அப்படின்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்யணும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவைப்படுது அப்படின்னா ஒரு புதிய வாழ்க்கை ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் கால் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வரும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புதிய வாழ்க்கை ப்ரேயர் லைனில் இணைந்து ஜெபிக்க போகிறீங்க. இடைவேளைக்கு பிறகு ஹே சூப்பர் புக் ஃபேன்ஸ், நாம இப்ப ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டே சேல் இஸ் ஆன். சூப்பர் புக்கோட பொருட்களுக்கு 25% தள்ளுபடி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கிடைக்க போகுது. So hurry up, shop now on cbnindia.org. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புதிய வாழ்வு பிரேயர் லைனுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களோட உறவுகள்ல பிரிவும் தூரமும் வந்ததுனால நீங்க தனிமையா இருக்கிறத உணர்றீங்களா? ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஜெபத்தினால உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அதை எப்பவுமே நீங்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம கூட பிரேயர்ல பாஸ்டர் ஆஷிஷ் கான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இவர் கிரேஸ் பைபிள் சர்ச்சோட பாஸ்டர். வெல்கம் பாஸ்டர். நன்றி சோஃபியா.
நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க சோஃபியா. நம்ம உறவுகளில் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிவுகள் வர்றப்ப உண்மையாகவே மக்கள் ரொம்ப தனிமையாக உணர்வாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல சூழ்நிலைகள் இருக்கலாம். கணவனோ மனைவியோ இருக்கலாம், இல்லை பெற்றோரோ இல்லை பிள்ளைகளாலோ இருக்கலாம், இல்லை கூட வேலை பார்க்குறவங்களும் இல்லை நண்பர்களாக கூட இருக்கலாம். இந்த உறவுகளில் பிரச்சனைகளோ பிரிவுகளோ வர்றப்போ மக்கள் தனிமையை உணர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். அது உண்மைதான் பாஸ்டர். என்கிட்ட அதை பத்தி ஒரு கேள்வி இருக்கு. அதாவது நம்மளோட உறவுகள்ல இப்படிப்பட்ட பிரிவை சந்திக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கும் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா சோஃபியா, இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இதுல ரொம்ப ஒரு முக்கியமான காரணமா பேச்சு தொடர்பு இல்லாததுனால இல்ல கம்மியா பேசுறதுனால கூட இருக்கலாம். ரெண்டு பேரும் சரியா விஷயங்களை பரிமாறிக்காதப்ப, சரியா பேசாதப்ப, சில விஷயங்களை முன்னாடியே யூகிக்கிறதுனால பல விஷயங்கள் தெளிவில்லாம இருக்கும். அதோட தவறா புரிஞ்சுக்கிறது. அதே நேரம் ஒருத்தர் இன்னொருத்தர் மேல பொறுமையா இருக்காத பல விஷயங்கள் பல முறை பார்க்கப்பட்டிருக்கு. உறவுகள்ல இடைவெளி வர்றதுக்கு இது மாதிரியான பல காரணங்கள் இருக்கலாம். அப்புறம் அந்த இடைவெளி அதிகமாகுது. அதனால அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறவங்க தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறாங்க, தனிமையா இருக்கிற மாதிரி உணர்றாங்க. அதுவும் உண்மைதான் பாஸ்டர். நீங்க இப்ப வரைக்கும் என்ன சொன்னீங்களோ அதையெல்லாம் காமன் இஷ்யூ மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மள பல பேரு கடந்து போய்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? அதனால இப்ப நம்ம பிரிவுகள்ல தனிமையை உணர்ந்துட்டு இருக்க பார்வையாளர்களுக்காக நாம இணைஞ்சு பிரேயர் பண்ணலாம். நாம பண்ற பிரேயர் அவங்களோட வாழ்க்கைய நிச்சயமா மாத்தும். கண்டிப்பா ஜெபம் பண்ணலாம் வாங்க. அன்பின் பிதாவாகிய தேவனே, தேவனே, நீங்க எப்பவும் உங்க பிள்ளைகளோட இருக்கீங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, எங்க கூட எப்பவும் ஒருத்தர் இருக்காருன்னா அது நீங்க தான் பைபிள் சொல்லுது. அதுக்காக நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் தேவனே. இந்த வசனம் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய உறவுகள்ல கடினத்தை உணர்றதுனால, பிரிவுகளை சந்திக்கிறதுனால தனிமையை உணர்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்காக இப்ப நாங்க குறிப்பா ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. அது கணவன் மனைவியா இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளா கூட இருக்கலாம். தனிமையை உணர்ந்து கொண்டு இருக்கிறவங்க, சோர்ந்து போய் இருக்கிறவங்க, கவலையோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற இவங்க எல்லாருக்காகவும் நாங்க ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. நீங்க அவங்கள தொடுங்க ஆண்டவரே. அவங்க உறவுகள்ல நீங்க இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நடுவுல இருக்கிற தூரம் விலகி போக, ஒருத்தர் இன்னொருத்தரை மன்னிக்க கூடிய சக்தியை தாங்க தேவனை. உங்க சக்தியால அவங்களுடைய உறவுகள் புதுப்பிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். ஆமென். எங்களுக்காக ப்ரே பண்ணதுக்கு தேங்க்ஸ் பாஸ்டர். என்கிட்ட இன்னொரு கேள்வியும் இருக்கு. தனிமையிலையும் கஷ்டத்திலையும் இருக்கிறவங்க ஒரு சூழ்நிலையில ஒரு நேரத்துல தான் இருக்கிற மாதிரி அவங்க உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவங்களெல்லாம் நம்மளோட பைபிள் வசனங்கள் மூலமா எப்படி ஊக்கப்படுத்துறதுன்னு கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்க. ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு முன்னாடி நான் 2 வசனங்களை சொல்ல விரும்புறேன். கொலோசையர்ல பவுல் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவரை ஒருவர் சகியுங்கள்னு. அதுக்கப்புறம் சங்கீதம் 34ல அங்க தேவன் இப்படி சொல்றத நம்ம பார்க்கலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இது எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு தேங்க்ஸ் பாஸ்டர். எங்க பார்வையாளர்களை ஊக்கப்படுத்திருக்கீங்க. நண்பர்களே, பாஸ்டர் நம்மள ஊக்கப்படுத்தின மாதிரி பைபிள் வசனத்துல நாம எப்பவுமே இணைஞ்சிருக்கிறது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு ஜெப உதவிகள் தேவைப்படுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க. அந்த நம்பர் 9910401010. எங்களோட ஒரு புதிய வாழ்வு பிரேயர் டீம் உங்க கூட இணைஞ்சு ப்ரே பண்ண ரெடியா இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஜெபத்தினால நீங்க பலத்தை பெறலாம். ஏன்னா தேவன் உங்க கூட இருக்காரு. நீங்க எங்க கூட லைவ் பிரேயர்ல கூட இணைஞ்சிருக்கலாம். அங்க உங்களோட தனிப்பட்ட பிரேயர்களை கூட ஒரு புதிய வாழ்வு ஜெபக்குழு உங்களுக்காக நிச்சயமா ப்ரே பண்ணுவாங்க. எங்களோட டீம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு CBN இந்தியா யூடியூப் சேனல்ல லைவ்ல வருவாங்க. நீங்க உங்க குடும்பத்துல இருக்கவங்க கூட நிச்சயமா இணைங்க. அடுத்த வாரம் நாம மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அப்ப நாம புது சூழ்நிலைகளால தனிமையில இருக்கிறவங்களுக்கு பிரேயர் பண்ண தயாரா இருக்கலாம். இப்ப நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மிச்சம் இருக்க நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. Till then, bye and take care. தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர் ஆசிஸ்கான் மற்றும் சோஃபியா. நீங்கள் எங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணீங்க. மிக்க நன்றி. ஆகஸ்ட் 27ஆம் தேதி CBN இந்தியா யூடியூப் சேனலில் நம்ம லைவாக ப்ரேயர் பண்ண போகிறோம். அதுவும் மதியம் 3 மணிக்கு. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இந்த லைவ் ப்ரேயரில் இணைந்து நீங்கள் ஜெபிக்கலாம்.
நீங்கள் தனிமையை உணருதீங்க, அல்லது உங்கள் உறவுகளுக்கிடையே ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருக்கிறது, அதனால் வரக்கூடிய தனிமை எதுவாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த லைவ் ப்ரேயரில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஜெபத்தோட வல்லமையை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. தேவன் வல்லமை உள்ளவர். அவர் ஜெபத்தில் நமக்கு பதில் தருகிறவராகவே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுக்காக அந்த சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பரை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். 9910401010. மறக்காமல் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி சொல்கிற வெள்ளிக்கிழமை பகுதி, நன்றி வெள்ளியை பகுதியை தான் பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு திருப்புமுனை நிகழ்ச்சியின் நேயர்களே, இன்னைக்கு உங்களை திருப்புமுனை நிகழ்ச்சியின் குடும்பத்தோடு இணையறதுக்காக நான் அழைக்கிறேன். நீங்க இந்த நிகழ்ச்சிய சமூக வலைத்தளங்கள் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போங்க. இப்படி செய்யறதுக்காக ஒவ்வொரு மாசமும் நீங்க 50 ரூபாயை நன்கொடையா கொடுங்க. உங்களுடைய நன்கொடைய எங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் செஞ்சு கொடுக்கலாம். இன்னைக்கே நீங்க திருப்புமுனை நிகழ்ச்சியின் குடும்பத்தோடு இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய உறவுகள் பலப்பட நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நன்றி சொல்லக்கூடிய நன்றி வெள்ளியை பகுதியை தான் பார்க்க இருக்கிறோம். என் குடும்பத்தில் இருந்த பண பிரச்சனையால் நான் ரொம்ப கவலையாக இருந்தேன். ஆனால் உங்கள் நிகழ்ச்சி பிரசங்கம் கேட்டு உண்மை சம்பவங்களையும் நான் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஆறுதலும் ரொம்ப சந்தோஷமும் கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. உங்களுடைய இந்த மெசேஜுக்காக மிக்க நன்றி. தேவன் வல்லமை உள்ளவர். அவர் பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த சவால்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறார். நிச்சயமாக இதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மிக்க நன்றி. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சு பாஸ்டரை போய் நீங்கள் மீட் பண்ணுங்கள். வேத வசனங்கள் மூலமாக நீங்கள் வல்லமையை அடைய முடியும். உங்கள் பாஸ்டர் மூலமாக அந்த ஜெபிக்கும் போது தொடர்ந்து நீங்கள் வலிமை பெற முடியும். ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஜெபத்தினால உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும்போது நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் தேவனுக்கு நன்றி சொல்ல காத்திருக்கிறோம். உங்களுக்கும் இது போன்ற மெசேஜ்கள் இருந்ததுன்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், ஃபோன் காலும் பண்ணலாம். நன்றி வெள்ளி பகுதியை தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது இன்றைக்கான பைபிள் வசனம். வாங்க இன்றைக்கான பைபிள் வசனத்தை நம்ம பார்க்கலாம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னவென்று அறியாமல் இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரொம்ப அருமையான வசனம். அதாவது நீங்கள் ஜெபிக்கும் போது நான் என்ன வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபம் செய்வேன், நான் எப்படி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிப்பேன் அப்படின்னு நீங்கள் சில நேரம் யோசிக்கலாம். அதற்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுடைய உணர்வுகளுக்கு தகுந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். உங்களுக்கு ஜெபிப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூடவே இருக்கார். அவர் உங்களுக்கு ஜெபிக்க உதவி செய்தார் அப்படிங்கிறத இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. இப்போ நம்ம ரெவரண்ட் இம்மானுவேல் அவங்கள தான் சந்திக்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இவங்க ஊழியத்துக்கு வந்தாங்க, எப்படி தேவனை தெரிந்து கொண்டார்கள், இதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். பத்தாயில தான் நான் பிறந்தேன், அங்கே தான் நான் படித்தேன், அங்கே தான் நான் வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா என்னை சண்டே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. சண்டே ஸ்கூலில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதோட நான் வளர்ந்தப்ப என்னை பத்தாயோட FOF பிரசிடெண்ட்டாக ஆக்குனாங்க. நான் அதிலிருந்து வாலிபர்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் செஞ்சேன். நான் சொல்லித்தரவும் செஞ்சேன், நானும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணதுக்கப்புறம் காசியாபாத்தில் இருக்கக்கூடிய இன்கிராம் இன்ஸ்டியூட்டில் பாலிடெக்னிக் போயிட்டேன்.
1980 இருந்து 1982 வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டியூட்டில் பயிற்சி எடுத்தேன். அதோட கூட என்னை அங்கே உள்ள இன்ஸ்டியூட்டில் சேப்பலுக்கு சேர்மனாக என்னை ஆக்குனாங்க. புத்தேஸ்வரில் பாஸ்டரோட இடம் காலியாக இருந்துச்சு. அங்கே இருந்த பாஸ்டர் பிடி படிக்க ஜான்பூருக்கு போயிட்டாங்க. புத்தேஸ்வரில் நான் 6 வருஷம் ஊழியம் பண்ணேன். ரெவரண்ட் பரீட்சையை நான் எழுதினேன். அப்படியே 2 வருஷம் போயிடுச்சு. இன்னும் நிறைய இடங்களுக்கு போனேன், நிறைய கிராமங்களுக்கு போனேன். டிசம்பர் 12ஆம் தேதி 2019 இருந்து டனக்பூர் டயோசிஸில் நான் ஊழியராக இருக்கேன். சபையில் ஆராதனைகள் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்புறம் WHC சர்ச்சில் நல்லா செயல்படுறாங்க. அப்புறம் சண்டே கிளாஸும் நல்லா போயிட்டுருக்கு. இளைஞர்களும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நாங்கள் ஒரு கொயர் ரெடி பண்ணுறதுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். நான் சர்ச் கொயர் ரெடி பண்ணேன். அவங்க ரொம்பவே நல்ல கொயராக இருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்பெஷலான பாட்டுகளில் அவங்க பாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் துதி பாட்டுகள் பாடுறதுக்கு சர்ச்சில் இருக்கக்கூடிய வாலிபர்களும் ஈடுபடுறாங்க. மிக்க நன்றி பாஸ்டர். உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருந்தது. தேவன் உங்களுக்கு எப்படி வழிகாட்டினார், இன்னைக்கு ஊழியத்தில் எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நீங்கள் தேவனுடைய ஊழியத்தில் இன்னும் சிறந்து விளங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, உங்களுடைய சர்ச் கொயரும் நம்முடைய ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாட வேண்டும், அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் பதிவு செய்யுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/churchchoirinconcert/register-your-choir. இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் கொயரும் நம்முடைய நிகழ்ச்சியில் பாடலாம். இது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.